எல்லோரும் அந்த துரந்தர் படம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்தோடனே அதோட கலர் கேடிங் சரியில்லை, தேட்டரில் பார்த்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ரியலாகவே படம் பார்க்குறப்போ ரொம்பவுமே லைக் நம்மளோட அந்த ஃபீல் குட்டாக தான் இருந்துச்சு. லைக் எப்படி நம்ம மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்லாம் எப்படி இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, இதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மையான வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது இதுதான். நான் இப்போ எதுக்கும் அகெயின்ஸ்டாக பேசல. பட் நமக்கு முன்னாடி இந்த ராஜாக்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு முன்னாடி இருந்துட்டு வேற ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு சொல்கிறதெல்லாம் தாண்டி கரண்ட்டாக இப்போ எப்படி நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு போனேன், இப்போ ஒரு 10 வருஷமாக வேலைக்கு போனேன், என்ன சொல்லுவாங்க, வேலை இல்லாதவன் அவ்வளோதான். 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு போனன்றதுனால என்னை இப்போ ஒத்துப்பாங்களா? அதே கணக்கு தான். இவங்க வந்துட்டு கரண்ட்டாக இருக்கிற அஃபேர்ஸை வச்சு படம் எடுக்கிறதுக்கும் ராஜாக்கள் காலத்தில் இருக்கிறது அதெல்லாம் நான் பொய் இல்லைன்னு சொல்ல, அவங்களோட ஹம்பிள்னஸை நம்ம எடுத்துக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க அதை ஆண்டதை வச்சுக்கிட்டு நம்ம இருந்துட்டு இன்னொருத்தவங்களை அடக்குமுறைக்கு கொண்டு போகிறது தான் நான் தப்புன்னு சொல்கிறேன். இப்போ இந்த மிலிட்ரியில் இவங்க இருந்துட்டு ட்ரைனிங் கொடுத்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டயத்தில் அவங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கும். அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு அவங்க அந்த வேலையை பார்த்துருக்காங்க. அப்படின்றப்போ இப்போ நம்ம சைட்லேருந்து வந்துட்டு அமரன் படம் வந்துச்சு, அதுக்கப்புறமா இப்போ இங்கேருந்து வந்திருக்கு. சரி, இது அந்த டேரக்டர் உண்மையான ஸ்டோரி இல்லை, இதுதான் கொஞ்சம் புனையப்பட்டது தான்றாங்க. பட் ஆனால் நெட்டில் தேடி பார்க்கும்போது ஒரு மேஜர் மோஹித் சர்மான்னு சொல்லி ஒருத்தர் இதே மாதிரி இன்ஃபில்ட்ரேட் ஆகியிருக்காரு, அந்த ஸ்டோரி தான் இது. பட் டேரக்டர் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக உண்மை இது கிடையாது, இதில் கொஞ்சம் மாறி இருக்குன்றாங்க. ஏன்னா ரியல் ஸ்டோரின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே நம்ம ரியலாக வச்சாகணும். ஸோ அதனால் அந்த டேரக்டர் அதை சொல்லியிருக்கார். ஸோ இந்த மூவியை இருந்துட்டு கொண்டாடுறது நம்மளோட ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் நினைக்கிறேன். ரீசன் என்னென்னா, நம்ம இப்போ சுதந்திரமாக சுற்றுறோமோ அதுக்கு காரணம் இருந்துட்டு அவங்க தான். ஆனால் இப்போ இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ்லாம் ரிலீஜன்னாலேயும் கேஸ்டாலேயும் அப்புறம் நம்மளோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸாலேயும் நம்மளை இருந்துட்டு இந்த பிரித்தாளும் சூழ்ச்சின்னு சொல்கிறாங்களா, அது பண்ணுறாங்க. பட் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. நம்ம சுற்றி இருக்கவங்களும் சரி, நம்மளும் சரி, உதவிக்கிட்டால் தான் நம்ம ஒரு நல்ல மனிதர்களே.